ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் வியூஸ் யூடியூப் சேனல். ஐபிஎல் 2025 எம்ஐ வர்சஸ் ஜிடி ப்ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி வான்கடே ஸ்டேடியமில் நடைபெற போகுது. பிட்ச் பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ரெட் சாயில் பிட்ச்சில் தான் இந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி மேட்சஸ் நடக்கும். ஸோ இந்த முறையும் ரெட் சாயில் பிட்ச் தான் எதிர்பார்க்கலாம். அண்ட் வெதர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போட்டி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 20% மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல் வருது. ஒருவேளை அந்த தகவல் உண்மை அப்படின்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளில் ஜிடி 4வது இடத்துலையும் எம்ஐ 3வது இடத்துலையும் இருக்காங்க. இரண்டு அணிகளை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இரண்டு அணிகளுடைய ப்ரீவியஸ் மேட்ச்லேயும் டாமினேட்டிங்காக இருந்தது. ஸோ இரண்டு அணிகளும் பேட்டிங் லைனப்பில் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போலிங் லைனப்பில் போன மேட்ச்சில் கார்பின் பாஷ் சவுத் ஆஃப்ரிக்கா பேசர் விளையாடினார். பட் 3 ஓவரில் பார்த்திங்கன்னா 29 ரன் கொடுத்து விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். ஒட்டுமொத்தமாக எம்ஐ பவுலர்ஸில் அவர் மட்டும்தான் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக அஸ்வினி குமார் திருப்பியும் பிளேயிங் 11ல் வந்தால் ஏர்லி விக்கெட்ஸ் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் மோர் எஃபெக்டிவாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்களும் பவுலிங்கில் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இம்பேக்ட்ஸ் ஆஃப் ரூல் வந்ததில் இருந்து பார்த்திங்கன்னா இஷாந்த் சர்மா எந்த டீமில் விளையாடினாலும் சரி அந்த இம்பேக்ட் பவுலர் ரோல் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் அவரால் அந்த 4 ஓவர் ஸ்பெல் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. போன மேட்ச்சில் கூட 3.2 ஓவர் மட்டும் தான் போட்டார். ஸோ அவருக்கு பதிலாக குல்வந்த் கெஜ்ரோலியா மீடியம் லெஃப்ட் ஆர்ம் பேசர் அவர் பிளேயிங் 11ல் இடம் பெற்றால் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வெரைட்டி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இரண்டு அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஐ பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் டாப் 4 பேட்டர்ஸ் தான் விளையாடினாங்க. ஸோ டாப் 4 விக்கெட்ஸ் ஏர்லியராக விழும்போது பார்த்திங்கன்னா மற்ற பேட்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் நமந்தீர் திலக் வர்மா ஒரு சில மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வில் ஜாக்ஸ் டாப் 3ல் பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். போன மேட்ச்சில் அவருக்கும் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இவங்கெல்லாம் லேட்டராக பேட்டிங் வரும்போது கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா டாப் 4 மட்டுமே எல்லா மேட்ச்லேயும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ ஏர்லி விக்கெட் விழுந்தால் அது ஒரு பிரச்சனை. மற்றபடி போலிங் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபீல்டர்ஸ் சப்போர்ட் பண்ணும். கேச்சஸ் ரன் அவுட் வாய்ப்புகள் தவற விடக்கூடாது. அதே போல் ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தொடங்கினதுலேருந்து அவங்களுக்கு டாப் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. போன மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 டாமினேட் பண்ணாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கடைசி 5 ஓவரில் கேமியோஸ் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அட்லாஸ்ட் ஒரு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் அவங்களுக்கு பெரிய ட்ரபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி போலிங் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் நல்லா விக்கெட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் அங்கேயும் ஃபீல்டிங் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. குரூஷியலான மேட்சஸ் டைமில் பார்த்திங்கன்னா கேச்சஸ் ட்ராப் நடக்குது. ரன் அவுட் வாய்ப்புகள் தவற விடுறாங்க. அண்ட் ஹார்திக் பாண்டியா அண்ட் கில் அதே போல் ரஷீத் கான் கேப்டன்சியை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போன சீசன் கம்பேர் பண்ணும்போது ஹார்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி இந்த சீசனில் நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன சீசன் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு பக்கம் தனியாக ஃபீல்டர்ஸ் கிட்ட பேசுவார். ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் பவுலர்ஸ் கிட்ட தனியாக பேசுவார். எல்லாருமே தனித்தனியாக முடிவுகள் எடுத்த மாதிரி இருந்தது. இந்த முறை பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா களத்தில் நின்னாலும் கோச் அண்ட் சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது சம்டைம்ஸ் கேட்டு அதுபடி செஞ்சார். ஸோ டீமில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் கில் கேப்டன்சி பண்ணும்போதும் சரி, அதே போல் ரஷீத் கான் ஸ்டாண்டின் கேப்டனாக இருக்கும்போதும் சரி, பவுலிங் சேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா சாய் கிஷோருக்கு வெறும் 4 பால் தான் பவுலிங் பண்ண முடிஞ்சுது. எப்போதுமே ரஷீத் கான் பவர் பிளேக்கு பிறகு தான் வந்திருக்காரு. அதே போல் இன்னொரு ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் அவர் பவர் பிளேயில்
ரொம்ப டேஞ்சரஸான பவுலர். பட் பெருசா அவருக்கு பவர் பிளேல நியூ பால்ல வாய்ப்பு குடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி பவுலிங் சேஞ்சஸில நெறைய தவறுகள் கில் மற்றும் ரஷீத் கான் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் செஞ்சாங்கன்னா மேட்ச் பார்க்குறதுக்கு டஃப்பா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ 2 அணிகளுமே பேட்டிங்கில டாமினேட் பண்றாங்க. பவுலிங், ஃபீல்டிங்கில சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ 2 அணிகளும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்காங்க. ஸ்டில் மழை ஒரு இஷ்யூவா இருக்கும். ஸோ ஹோம் கண்டிஷன்ஸ் மேபி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சக்ஸஸ் குடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில எம்ஐக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு எனக்கு தோணுது. கீ பிளேயர்ஸ் என்னுடைய ஒப்பீனியன்ல எம்ஐக்கு ரோஹித் சர்மா மற்றும் பும்ரா அண்ட் ஜிடி சைடில் சாய் சுதர்சன் மற்றும் சிராஜ், மேபி பிரசித் கிருஷ்ணா. ஏன்னா சிராஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பண்ணிட்டு இருந்தார். இப்போது மிடில் ஓவர்ஸில் பிரசித் கிருஷ்ணா டாமினேட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜ் பவர் பிளே ஓவர்ஸில் டாமினேட் பண்ணால் மேட்ச் கைக்குள்ளே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.